இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரு. குடிச்சிட்டு ரோட்ல விழுந்து கிடந்திருக்காரு. ஏதாவது வண்டியில அடிபட்டு போய் சேர்ந்திருப்பாருன்னு ஆட்டோக்காரன் சொல்லிட்டு போறான். நம்ம 2 பேர் தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சேம்மா. என் வீட்டுக்காரர் என்னடானா குடிக்காம வந்து அடிச்சே கொல்றாரு. அப்பா என்னடானா குடிச்சிட்டு வந்து வார்த்தையால கொல்றாரு. இதுக்கெல்லாம் விடிவு கலைப்ப பிறக்க போதுன்னு தெரியல. அம்மா கோகிலா, வாங்க மாமா. வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். உட்காருங்க. உட்காருங்க. என்னம்மா சம்மதி தூங்கிட்டு இருக்காரா? ஆமா. நீங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? எதுவும் வேண்டாம்மா. இல்ல வெயில்ல வந்திருக்கீங்க, நான் மோர் எடுத்துட்டு வரேன். பேசிட்டுமா. மாமா, உங்க பையன் ஏதாவது சொல்லி விட்டாரா? இல்லம்மா, நானா தான் வந்தேன். என்ன விஷயம் மாமா? வெளியே போய் பேசலாமேம்மா. சம்பந்தி தூங்கிட்டு இருக்காருல்ல, அவருக்கு தொந்தரவா இருக்கும். இல்ல மாமா, அப்பா நல்லா தூங்குறாரு, எந்திரிக்க மாட்டாரு. நீங்க சொல்லுங்க. உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வாமா. இல்ல மாமா, எனக்கு அங்க வர இஷ்டம் இல்ல. இந்தாங்க சம்பந்தி, நீங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும். கோகிலா, நீ பேசிட்டுமா, நான் சமையலுக்கு போய் ரெடி பண்றேன். ஏமா அங்க வரத்துக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்ற? அங்க வந்து ஒரு நாளாவது நான் அழாம இருந்திருக்கேனா? தினம் அடி உத திட்டுதான். என் பிள்ளைங்களை பார்க்க முடியலன்ற ஏக்கத்தை தவிர எனக்கு இங்க ஒரு குறையும் இல்ல மாமா. காரணமே இல்லாம தினமும் சந்தேகப்பட்டு என்ன அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ தாலி செயினை கழட்டி கொடுத்துட்டேன்ற ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. இனிமே அடிவாங்க என் உடம்புல தெம்பு இல்ல மாமா. மாமா, நான் பேசாம இங்கே இருந்துடுறேனே. என் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். அப்படியெல்லாம் சொல்லாதேம்மா. இப்ப நீ வீட்டுக்கு வரலன்னா கேசவன் பாதம் மாறிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? அண்ணன் தெரிஞ்சவங்களோட பொண்ணை கொண்டாந்து வீட்டுல தங்க வச்சிருக்கிறாமா. அவளோட நடவடிக்கையே சரியில்லை. கேசவனை அவ பக்கம் இழுத்துருவாளோன்னு பயமா இருக்கு. அந்த பொண்ணு பேரு சரோஜா. அவ குடும்பத்தை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த சிந்தாதிரிப்பேட்டை பக்கத்துல தான் அவங்க இருக்காங்க. என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்க அப்பா கொண்டாந்து விட்டுருக்கிறான். இதெல்லாம் அன்னலட்சுமியோட ஏற்பாடுதாம்மா. என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி பண்ணிருப்பாளோன்னு தெரியல. ஆனா விவகாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வீட்டுக்கு வந்து சேருமா. அதுதான் உனக்கும் குழந்தைகளுக்கும் நல்லது. அதை சொல்லத்தாம நான் வந்தேன். சம்பந்திக்கிட்ட சொல்லிடும், நான் வர்றேன். கோகிலா, சம்பந்தி எங்கம்மா போயிட்டாரா? அது அவருக்கு பிடிக்கணும் தானே காரக்குழம்பு பண்ணி வச்சேன். அவரு போயிட்டாருமா. பக்கத்துல ஏதோ வேலை இருக்கா.
ஏன் திடீர்னு சொல்லாம கொள்ளாம போயிட்டாரு? இல்ல யாரையோ பார்க்கணுமா, அதான் உங்ககிட்ட சொல்ல சொன்னாருமா. ஏமா, உன் வீட்டுக்காரர் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சாரான்னு கேட்டியா? குழந்தைங்கள பாத்துக்க சிரமமா இருக்கான், என்ன வர சொல்லி மாமா கிட்ட சொல்லி விட்டுருக்காரு. கடவுளே, இனிமேலாவது என் பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுப்பா. கோகிலா, அவர்கிட்ட சண்டை எதுவும் போடாத, அனுசரிச்சு போமா. மாதவ் கிட்ட சொல்லி சீக்கிரமா உனக்கு தாலி செயின் வாங்கி கொடுக்க சொல்றேன். நான் கிளம்பட்டும் மாமா? ஒரு வாய் சாப்பிட்டு போயே. இல்லம்மா, என் குழந்தைங்க என்னை பார்க்காம பாடி போயிருக்குமோ என்னமோ. இனிமே அவங்கள பார்த்துட்டு தான் பச்சை தண்ணியா இருந்தாலும் குடிப்பேன். மாதவி வந்து சொல்லுங்கம்மா, நான் வரேன். அம்மா, கொஞ்சம் குங்குமம் வச்சு விடுறீங்களா? இருமா வரேன். வரேம்மா. சார் சார் ஒரு நிமிஷம். என்னங்க, என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா சார். என்ன விஷயம்? காஞ்சிபுரத்துக்கு எப்படி சார் போகணும்? இதே ரூட்ல தான் போகணும். வாலாஜாவுக்கு? அதுக்கும் இதே ரூட் தான். எத்தனை கிலோமீட்டர் வரும் சார்? காஞ்சிபுரத்துக்கா வாலாஜாவுக்கா? ரெண்டுக்கும் தான் சார். காஞ்சிபுரத்துக்கு ஒரு 40-50 கிலோமீட்டர் வரும். வாலாஜாவுக்கு அதுலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டர் அதிகமா இருக்கும். சரி, காஞ்சிபுரத்துக்கு எப்படி சார் போகணும்? கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்க போய் நின்னீங்கன்னா பஸ் வரும், அதுல ஏறி போங்க. வாலாஜாவுக்கும் அதே பஸ் தானே சார்? தெரியல. ஒரு நிமிஷம் சார். பஸ்ல நான் ஏறதுக்கு பதிலா பஸ் என் மேல ஏறிச்சுன்னா என்னால காஞ்சிபுரம் போக முடியுமா சார்? சார் சொல்லுங்க சார். சார் சார் நில்லுங்க சார். என்ன சார் நீங்க பாட்டு போறீங்க? பதில் சொல்லிட்டு போங்க சார். நீங்க படிச்சவர் தானே, உங்ககிட்ட கேட்கறேன். இதை பாருங்க, நீங்க ஏதோ குதர்க்கமா கேட்கிற மாதிரி தெரியுது. உங்க கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. ஏன் சார் இப்படி சலிச்சுக்கிறீங்க? நாளைக்கு ஐஏஎஸ் ஆயிட்டீங்கன்னா பப்ளிக் கேட்கிற கேள்விக்கெல்லாம் இப்படிதான் பதில் சொல்லுவீங்களா? என்ன சார் இது, கொஞ்சம் கூட பொறுமை இல்லாம பேசுறீங்க. நீங்க செஞ்சது நியாயமா தப்பான்னு 4 பேர் கேப்பமா? நியாயமா? வாங்க சார். ஹலோ சார், இவர் செஞ்சது சரியா தப்பான நீங்களே கேளுங்க சார். ஏய், எந்த மனோகரன் சார், ஏன் பப்ளிக் கிட்ட இப்படி சண்டை போடுறீங்க? ஓ, அப்போ இதெல்லாம் உன் வேலையா? பரவாயில்லையே, டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உன் மூளை நல்லாவே ஒர்க் பண்ணுது. பக்ஷ, என் மூளை எப்படி கிரிமினலா ஒர்க் பண்ணுதுன்னு நீ பார்க்க வேண்டாம். டேய் இங்க வாங்க வா. ஐஏஎஸ் கிட்ட என்னடா கேட்ட? காஞ்சிபுரத்துக்கு எப்படி போகணும்னு கேட்டேன். சார், என்ன சார், எவ்வளவு சிம்பிளான ஒரு கொஸ்டின், இதுக்கு கூட பதில் சொல்ல முடியலையா? ஐயே கஷ்டம் சார். காஞ்சிபுரத்துக்கு வழிதானே கேட்டான், இதுக்கு கூட ஆன்சர் பண்ண தெரியலையா உனக்கு? என்ன என்கிட்ட வம்பு பண்ணோனே வந்திருக்கியா? பின்ன ரோடு வசதி இல்ல, தண்ணி வசதி இல்லன்னு உங்ககிட்ட பெட்டிஷன் கொடுக்க வந்திருக்கேன் நினைச்சியா? வம்பு பண்ண தாண்டா வந்திருக்கேன், நீயும் வம்பு பண்ண. பார்க்கலாம். தங்கம் வேண்டாம், பிரச்சனை பண்றதுக்கான இடம் இது இல்ல. என்னடா நியாயம் இது? கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டா ரோடுல வச்சு கடனை கேட்காதேன்னு மாதவி சொல்ற. நீ என்னடானா ரோடு பிரச்சனை பண்ற இடம் இல்லைன்னு சொல்ற. அப்புறம் நான் என்னதான் பண்றது? தங்கம் ப்ளீஸ், அன்னைக்கு நடந்த பிரச்சனை அன்னியோட முடிஞ்சு போச்சு, மறுபடியும் அதை இழுக்காத. நீ முடிஞ்சு போச்சுன்னு சொன்னா நான் விட்டுருவேனா? எப்பவும் ஆட்டத்தை பாதியில விட்டுட்டு போறது இந்த தங்கப்பாண்டியனுக்கு பிடிக்காது.
கொடுக்கல் வாங்கல் பிசினஸ் தான்டா நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஏண்டா அன்னைக்கு நான் வாங்கினேன்ல, இன்னைக்கு கொடுக்க வேண்டாம்? நம்மளோட லவ் உண்மைன்னா சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க மனோ. சரி, உன் மேல சத்தியமா இனிமே யார் மேலேயும் நான் கை நீட்டல. போதும். ஏண்டா விட்டுட்டேன்? அட்ரா அடே அட்ரா, எந்த யோசிக்கிறேன்? அட்ரா அட்ரா. பக்கத்துல மாதவி மாதிரி ஒரு பொம்பளை நின்னா வீரம் பொத்துக்கிட்டு வருமோ? ஆம்பளைங்க நின்றா வராதே. சொல்லிட்டு இருக்கா, அப்புறம் எங்கட போறேன்? அட்ரா. வேண்டாம், அடே வடிவிட. டேய் உன்ன என்ன சார் பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க, இவரை போய் அடிக்க போறீங்க? பாவம் சார், அவர் விட்டுருங்க சார். ஐயோ, ஆளை பார்த்து ஏமாந்துறாதீங்கண்ணா. பாக்குறதுக்கு தான் இவன் அம்மாஞ்சு மாதிரி இருக்கான், மனசுக்குள்ள பெரிய ஹீரோன்னு நினைப்பு. அண்ணா இந்த ஆளை ஏதோ விவரம் கேட்டிருக்கான், அதுக்கு விதண்டவாதமா பேசி இவனை அடிச்சிருக்கான் சார். அதுக்கு என்ன தட்டு கேட்டா என் சட்டையை பிடிச்சி என்னைய அடிக்க வேணாம் சார். சார் அப்படியா? இல்ல சார், இவன் பொய் சொல்றா சார். இவங்க குரூப் தான் வேணும்ட்டே என்ன வடிமறிச்சு வம்பு பண்றாங்க சார். முன் விரோதம் சார். சார் உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா இருக்கட்டும் சார், அதை பேசி தீர்த்துங்க சார். ஏன் சார் வீணா சண்டை போடுறீங்க? பேசி தீக்கிறதுக்கு இது என்ன பைசா மேட்ரா? பொண்ணு மேட்ரு சார். அதான் சார் ரொம்ப கோபப்படுறாரு. ஏய் தங்கம், வேண்டாம் சொல்லிட்டேன். பாத்தீங்களா, பேசிட்டு இருக்கும்போது கையப்படி நிலுதுன்னு. சார் நீங்க எல்லாம் இருக்கும்போதே இப்படின்னா, நீங்க இல்லாதப்போ இவன் எப்படி ஆடுப்பான்னு யோசிச்சு பாருங்க சார். இதுல இவன் IAS படிக்கிறானா? இவனெல்லாம் IAS ஆகி என்னத்தான் சாதிக்க போறான்னு தெரியல. சரி சரி விடுங்க சார். ஏன்பா IAS படிக்கிறீங்களே, ஒரு இது வேணாமா? அப்படி நின்று ரவுடி மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க. போங்க சார் போங்க. தம்பி நீங்களும் போங்க. உன்ன இங்க போயா வந்துட்டா? என்ன என்ன அடிக்க மாட்டியா? அட்ரா. டேய் டேய் மனோரா, மொல்லமா மொல்லமா பதுக்க பதுக்க சூக்ஷிச்சு போனேன். என்ன சார் அவன் அடிச்சு நொறுக்குவீங்கன்னு பார்த்தா சும்மா விட்டுட்டீங்க. இங்க வா. டேய் இவ எங்கடா போயிட போறான்? இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், போக போக பாரு. இந்த தங்கப்பாண்டி யாருன்னு அவனுக்கு புரிய வைக்கிறேன். மாம்ஸ், எனக்கு ஒரு சின்ன ஆசை, நிறைவேத்துவீங்களா? என்ன? எனக்கு ஸ்கூட்டர் ஓட்ட கத்து கொடுங்களேன். அம்மா பெருந்தேவி, இப்பதான் பொம்பளைங்களே கத்து கொடுக்குறாங்களே டிரைவிங் ஸ்கூல்ல, அங்க போய் கத்துக்க வேண்டியதானே? ஓல்ட் மாம்ஸ், கொஞ்சம் கீப் குவைட்டா இருக்கீங்களா? நான் கேஷு மாம்ஸ் தான் கேட்டேன். அவர் எப்பவுமே இப்படித்தான், சரியான டிராபிக்ல குறுக்க நடக்கிறவ மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு. சரோஜா கண்ணு காப்பி குடிமா. தேங்க்ஸ் அத்தை. என்னங்க இந்தடா. தேங்க்யூ. அடாடாடாடா, கோகிலா இருந்த போது இந்த உடம்பு இப்படி அப்படி அசைவே இல்லை. இப்ப பாத்தியாடா உங்க அம்மாவோட உடம்பு வில்லா வளையுது. அவ சொனகன மூஞ்சி, அதான் என் உடம்ப சோம்பேறி ஆக்கிடுச்சு. ஏ சரோஜா கண்ணு அப்படியா? ராசியானவளாச்சே. என் உடம்புக்கு புதுரத்தம் பாஞ்சா மாதிரி தெம்பு வந்துருச்சுல இவளால. ஏய், உன்னோட ராசியை நீ தாண்டி மெச்சிக்கணும். ஏன் அத்தை, ஓல்டு மாம்ஸ் எப்பவுமே இப்படிதானா? முகத்துல ஒரு சிரிப்போ சந்தோஷமோ எதுவுமே இருக்காதா? சரோ, வயசாகி போயிடுச்சுங்கிற வயிற்றுச்சல் அவருக்கு, வேற என்ன? ஆமாண்டா. வாமா கோகிலா, வாமா. மாமா, யார் மாமா இது? ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? நீ யாருமா? என் அண்ணன் மக சரோஜா. இவதான்
கேசவனுக்குன்னு வந்து வாச்சவா ஆரம்பிச்சிட்டா. விட்டு ஒழிஞ்சதுன்னு பார்த்தா திரும்ப வந்து நிக்குது. இவன் எதுக்கு மாமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா? ஏய், நீ எதுக்குடி இங்க வந்தேன்னு நான் உன்னை கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம நீ என்ன கேள்வி கேக்குறியா? போடி போடி வெளியா. ஏய் போடி போ. கேசவா. போடிங்கறல. என்னடி மாமா? அந்த வரவத்தா என்னைக்கு அறுத்தெறிஞ்சிட்டேடி. நான் கட்டின தாலியை கழட்டினப்பவே உனக்கு எனக்கு எதுவுமே இல்லை நாய் போயிடுச்சு. மரியாதையா போயிடு. மாமா போடி. என் தங்கச்சிக்காக தான் மாமா கழட்டி கொடுத்தேன். நீங்க வேண்டான்னு நினைச்செல்லாம் கழட்டி கொடுக்கல மாமா. நீ என்ன நினைச்சு கழட்டி கொடுத்தேன்னு எங்களுக்கு தேவையில்லை. கவரிங் செயினை போட்டு என் பையனை போலீஸ்ல மாட்ட வச்சுட்டு இப்ப வந்து விளக்கமாடி குடுக்கற. உனக்கு என் பையனுக்கும் ஒத்து வராது. உன்னை அத்து விட போறோம். டேய் கேசவா, நாம போட்ட 9 பவுன் நகை வரலனாலும் பரவாயில்ல, இவளை விரட்டி விடுறோம் வெளியில. ஏய் போடி வெளிய. போடிங்கறல. போடி. வாடா. டேய் எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள பேசிக்கலாம்டா. தெருவுடா. தெருவுல 4 பேர் பாக்குறாங்க. வேணாயா, இது எங்க புருஷ பொண்டாட்டி பிரச்சனை. இதுல நீ தலையிடாத. உன் வேலைய பார்த்துட்டு உள்ள போ. வாடா. போடி. போடி. போடிங்கறல. போடி. சொல்லடி. போடி. போடினா. வேணாடா. டேய் நல்லது இல்லடா. டேய் கதவு பூட்டாதடா. மாமா மன்னிச்சிருங்க மாமா. ஏய் போடி. அம்மா சாவி குடுமா. மாமா மன்னிச்சிருங்க மாமா. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் மாமா. நான் சொல்றது கேளு. அப்பா சொல்றது கேளு. மாமா. வேணாடா. கதவு பூட்டாதடா. மன்னிச்சிருங்க மாமா. ஏய் கொன்னே போட்டுறேன். அம்மா உள்ள போமா. வாசரோ. இந்த ஆளு நமக்கு சப்போர்ட். வாயா. ராட்சச கும்பல் மாதிரியே இருக்குது. கோகிலா. மாமா தப்புதான் மாமா. தெரியாம பண்ணிட்டேன் மாமா. என்னவாச்சு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம்? என்ன வெளியில விட்டு கேட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க? என்ன ஒண்ணும் புரியலையே. என்னவாச்சு? என்னாச்சுங்க? நம்ம புருஷன் வெளியில தள்ளி கேட்ட பூட்டிட்டான். அதான் வெளியில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னமா பிரச்சனைங்க? அந்த கேசவன் இந்த பொண்ணை வெளியில தள்ளிட்டு கேட்ட பூட்டிட்டு போயிட்டாயா? வெளிய வச்சு கூட்டி போயிட்டான். என்னாச்சுன்னு வெளிய தெரியல. வாயா. அடடா. உன்னையே கூப்பிடுற வெளிய வாயா. எவன் அவன் இந்த நேரத்துல என்ன ஏலம் போட்டு கூட்டுனுக்குறான்? ஏன் உன் பொண்ணை வெளிய உட்கார வச்சிருக்க? அது எங்க குடும்ப விவகாரம். நீங்க யாரும் அதுல தலையிடாதீங்க. உங்க குடும்ப விவகாரம் வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானமா. வெளியே வந்தா நாங்க கேட்கத்தாமா செய்வோம். ஏன்ப்பா அந்த பொண்ணு இப்படி பண்ற? பாவம்பா. உள்ள கூட்டின்னு பாப்பா. நிவார் கேசவா, நீ கவர்மெண்ட்ல வேலை பாக்குற. இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுனா உனக்கு வேலையே போயிடும். உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். மரியாதையா உள்ள கூட்டிட்டு போ. இல்லனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவோம். மரியாதையா வெளிய வா. ஏய் கேசவா, வெளிய வர போறியா இல்லையா? வந்து கூட்டிட்டு போய் ஒழுங்கா. வாயா வெளிய. தோர கட்டாதீங்க. மா. மாமா. அந்த பொண்ணு வெளியே இருக்குது. சீக்கிரம் வாயா. இருங்க. கத்தாதீங்க. பிரச்சனை வீட்டுக்குள்ள வச்சுக்கிறதானயா? இப்ப என்ன அவள உள்ள ஒண்ணு அவ்வளவுதானே? கதவு திறந்து உள்ள கூட்டிட்டு போயா. கதவு திறக்கறேன். மறுபடியும் பிரச்சனை பண்ணிருந்த அவ்வளவுதான். கூட்டிட்டு போயா உள்ள. வா உள்ள. இனிமே இந்த மாதிரி பிரச்சனை பண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சரி. இனிமே பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். நீங்க போங்க. அம்மாத்து பண்ணிட்டுல இருக்காங்க. அதனால நீ அதிகாரமா சொல்லு. அடங்கி போய் பண்ணிடுவாங்க. அப்ப